இப்போ நம்ம பூமியோட மேற்பரப்பில் பார்க்கும் போத பூமியிலிருந்து உயர்ந்து காணப்படக்கூடிய மலைகள் பார்க்குறோம். அப்புறம் கொஞ்சம் மேடான பகுதியிலான வீடு பூமிகள் பார்க்குறோம். அப்புறம் சமவெளிகள் பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம பூமியின் மேற்பரப்பில் பார்க்குற காட்சி. அதே போல் பூமியின் உட்புறத்தில் நாம் என்னென்னலாம் பார்க்கலாம்? நம்ம பூமியில் வெறும் கண்ணால் பூமிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுமா? எப்போ பார்க்கலாம்? பூமியை தோண்டி கிணறு வெட்டும் போது பார்ப்போம்ல, கிணறு வெட்டுவோம், இல்லைன்னா குழி தோண்டுவோம், இந்த செப்டிக் டேங்க் வெட்டும் போதெல்லாம் பூமியோட உட்புறத்தை பார்ப்போம். அப்படி எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்? பூமியை குறைஞ்சிக்கிட்டே போய் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்? பூமியை ஒரு ஆரஞ்சு பழத்தோடையோ அல்லது ஒரு ஆப்பிள் பழத்தோட கம்பேர் பண்ணுவோம். ஒரு ஆப்பிள் பழமாக நம்ம இந்த பூமியை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பூமியின் மேற்பரப்பில் இப்போ ஆப்பிள் பழத்தோட மேற்புறத்தில் என்ன இருக்குது? தோல் இருக்கா? அந்த தோலுக்குள்ளே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போனால் நடுப்பகுதியில் என்ன இருக்குங்க? ஒரு விதை இருக்குமா? அதுதான் கருவம்னு நினச்சிக்க. அதோட மையப்புள்ளியிலிருந்து பூமியின் மேலோடு இருக்குல்ல, அது வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னா 6370 கிலோமீட்டர் இருக்கும். சரியா? அப்படி இந்த 6370 கிலோமீட்டருக்கு நம்ம பூமிக்குள்ள குறைஞ்சு போக முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? பூமிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பூமிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு அதிர்வு அலைகளை செலுத்தி பூமிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் போத பூமியோட நிலத்தோற்றத்தை, பூமியின் உட்புற நிலத்தோற்றத்தை 3 வகையாக பிரிக்கிறாங்களாம். இப்போ பூமியின் மேற்பரப்புல நடக்கிறத நம்ம கண்ணால பார்த்துடலாம். பூமிக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத கண்ணால பார்க்க முடியுமா? முடியும். எவ்வளவு தோண்ட முடியுமோ அது வரைக்கும் கண்ணால பார்க்கலாம். இப்போ நம்ம கிணறு வெட்டும் போத பார்க்குறோம், ஏன்னா கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சுரங்கங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்கும் போத அதோட உட்புற தோற்றத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம பார்க்குறது எல்லாமே எவ்வளோதான்? மேற்புறத்தை தான் பார்ப்போம். பூமியிலிருந்து மேற்புறத்திலிருந்து, பூமியின் மேற்புறத்திலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் வரைக்கும் தோராயமாக போனோம்னா அதுதான் பூமியின் மேலுடம். பூமியிலிருந்து பூமியை குறைஞ்சி 35 கிலோமீட்டருக்கு போகணும். ஆமாம், இங்கேருந்து திருப்பத்தூர் வரைக்கும் போனோம்னா எவ்வளோ தொலைவு? பஸ்ஸில் இங்கேருந்து ட்ராவல் ஆகி ஒரு மணி நேரம் ட்ராவல் ஆகி 35 கிலோமீட்டர் போனோம்னா எவ்வளவு தொலைவு போகிறோமோ அவ்வளவு தொலைவு நம்ம பூமிக்கு அன்றில் தோண்டிக்கிட்டே போனோம்னா உள்ள தொலைவு வரைக்கும் உள்ள இடம் தான் என்னவா? பூமியின் மேலோடு. அதுக்கு என்ன இங்கிலீஷில் பேர் அப்படின்னா என்னது? கிரஸ்ட். இங்கிலீஷில் பேர் என்னது? கிரஸ்ட். அந்த கிரஸ்ட் பகுதி அதோட தடிமன் எவ்வளோ இருக்குமா? 35 கிலோமீட்டர் இருக்குமா? சரியா? அப்போ இந்த 35 கிலோமீட்டர் உள்ள பகுதி தான் என்னது? பூமியின் மேலோடு.